வழக்கம் போல் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு நாங்கள் இங்கே ரொட்டீனாக நாங்கள் போகிற இடத்துக்கு போயிருந்தோம். புது புது இடத்துலலாம் தேடி பார்த்தோம். ஒரு சில பேர் ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க, ஒரு சில பேர். ஆனால் இந்த இடத்துல தான் கொஞ்சம் அதிகமான ஜனங்கள் இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் திரும்ப திரும்ப இந்த இடத்துக்கே போக வேண்டிய சூழ்நிலை. போய் அவங்களுக்கு சாப்பாடை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கிருந்தோம் எல்லா பக்கமும். அவங்களும் ஒரு சில பேர் தூங்குறவங்களை எழுப்பி விட்டாங்க. வேணுங்கிறவங்களுக்கு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம், வேணாம்னு சொல்கிறவங்கள நாங்கள் விட்டுட்டோம். யாரையும் கம்பல்லாம் பண்ணல. ஒருவேளை பசியில் படுத்துருப்பாங்களோன்னு சொல்லி தான் நாங்கள் சில பேர்த்த எழுப்பி விட்டு அவங்களுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாமான்னு யோசித்தோம். சில பேர் வாங்கிட்டாங்க, அதில் 1-2 பேர் வாங்கலாம், அவ்வளோதான். ஆனால் என்ன ஒரு விஷயம் வருத்தம்னா, இவங்க எல்லோரும் கொடுத்துட்டு சந்தோஷம் கிடைச்சாலும் நாங்கள் போன தடவை பார்த்த ஆட்களை காணோம். ஒரு 10 பேர்கிட்ட அவங்கள காணோம். அப்போ அவங்கள தேடி தேடி பார்த்தோம், ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டோம். அந்த பஸ் ஸ்டாண்டே சுற்றி தேடி பார்த்துட்டோம். ஒருவேளை பாலத்துக்கு பக்கம் இருப்பாங்களா, அந்த சைடெலாம் தேடி பார்த்தோம். தேடினதில் எங்கள் நேரம் தான் விரயமாச்சே தவிர்த்து அவங்கள கண்டுபிடிக்க முடியல. அப்போ தான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு அவங்க அந்த இடத்துல இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க போல். திரும்ப அந்த சூழ்நிலை முடிஞ்ச பிறகு அவங்க வருவாங்கன்னு நினைக்கிறேன். சரி, வருவாங்கன்ட்டு நாங்கள் நம்பிக்கையோடு வெயிட் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். இருந்த ஜனங்களுக்கு சந்தோஷமாக அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் வாங்கின சாப்பாடு மொத்தத்தையும் நாங்கள் கொடுத்து முடிச்சிட்டோம். அவங்களும் ஒரு சில பேர் தேடி அங்கே இருக்காங்க இங்கே இருக்கான்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. அதே அடுத்த நாள் காலையில் இந்த ஒரு ஐயாவை பார்த்தேன். பாவம் ரொம்ப தனியாக கம்பௌண்டி நடந்து வைக்கிருந்தாப்புல. அப்போ அவருக்கு இந்த பாட்டி கடையில் கூழ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா கூழை கடையில் நல்ல உணவு எனக்கு தெரிஞ்சு அப்போதைக்கு கண்ணில் படலை. சரி, கூழை வாங்கி கொடுத்துருவோமேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தப்ப அவர் சொன்னார், இந்த ஐயா தான் சொன்னார், கூழ் பொதுவாக எங்களை கூழ் கடையில் விட மாட்டாங்க, இந்த நிலமையை பார்த்துட்டு என்னை உள்ளே விட மாட்டாங்க, குடிக்க கொடுக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னார். நான் ஒன்றும் கவலைப்படாங்க, நான் பார்சல் வாங்கி தரேன்னு சொன்னேன். அவங்க நிலைமையை பார்த்து அவங்களுக்கு அதை குடிக்கிற ஒரே சம்பளம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பார்சல் மாதிரி கூட அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்தா, கவரில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கப்பில் கொடுத்தா கூட அவங்க சந்தோஷமாக குடிப்பாங்கள்ல. கடைசியாக ஒரு பார்சலில் அந்த அம்மாவுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரி அவங்களுக்கு கொடுத்தா என்ன கொஞ்சம் நல்லாயிருக்கும்ல.